ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நடக்கிற ஒரு விஷயம். இப்போல்லாம் ரோட்டில் வண்டி ஓட்டுறதை விட நடக்கிறதுக்கே சில பேருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கு. ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க, டயர் சைஸில் இருக்கிற குழந்தைங்க அந்த டயர் பக்கத்தில் போய் அப்படியே திரும்பி தப்பிச்சு வர்ற வீடியோவில் பார்க்குறப்போ ஷாக்கிங்காக ஆகிறத விட அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 போடணும் தான் தோணுது. பேசிக்கான விஷயம் சொல்கிறேன். குழந்தைங்கள ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் கண்காணிச்சு தான் ஆகணும். அப்படி முடியலன்னா பேபி கேர் டேக்கர் ஆர் தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருந்தே ஆகணும். அதுக்கு முடியலன்னா வெரி சிம்பிள், குழந்தைய பற்றிக்காம இருக்கலாம். ரோட்டில் கூட்டிகிட்டு போனால் அவங்க கையை பிடிச்சி நடங்க. கையை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சா 2 திட்டு திட்டி திரும்பவும் கையை பிடிச்சி உங்கள் கூடயே நடக்க வைங்க. பைக்கோட சைலன்சர்ல இருந்து இவங்க டச் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றி தான் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆகணும். வேற வழி இல்லை. அது போராட்டம் தான். ஆனால் அதுக்கு தான் நம்ம இருக்கோம். ரீசெண்டாக பார்த்த நிறைய வீடியோஸில் தெரிஞ்சோ தெரியாமையோ பெற்றவங்களோட சின்ன ஒரு அலட்சியம் இருந்ததை கவனிக்க முடிஞ்சுது. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நம்ம தப்புனால குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த கில்ட் லைஃப் லாங் போகாது. இதை பற்றி உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதை பற்றி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், தெரியலனா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.